ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னா என்ன? ஸோ நெறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களோட ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ண முடியாம இருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்தியால இருக்கணும்னு கிடையாது. குளோபல் ஆடியன்ஸா இருக்கலாம். குளோபல் வைட்ல ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்க பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ற மாதிரியான டாஸ்க் தான் வந்துட்டு இந்த வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் ஹேண்டில் பண்றது, அவங்களோட சிஆர்எம் செட்டப்பை ஹேண்டில் பண்ணுறது, ஆர் அவங்களோட கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் அவங்களுக்கான நிறைய பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் அசிஸ்ட் பண்ணுறது. இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து மேக்ஸிமம் வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ்க்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, அவங்க சோஷியல் மீடியா கேலண்டர்ஸை ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இந்த மாதிரியான டாஸ்க்கை வந்து பண்ணுறது தான் வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டோட மெயினான ஜாபாகவே இருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்டோட எக்ஸ்போஷர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிவிட்டு உங்களோட கெரியரை ஈஸியாக செட்டப் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் அண்ட் இது யாருக்கெல்லாம் சூட்டபிள் இல்லை அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.